துணிச்சலான மேஷ ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு மேஷ ராசி நேயர்களுக்கு குறிப்பாக மார்ச் 2025 முதல் மீன ராசியில் தொடங்கும் 7.5 சனியின் ஆரம்ப கட்டம் மற்றும் மே 2025 முதல் குரு பகவான் மிதுனத்தில் சஞ்சரிப்பது போன்ற முக்கிய கிரக மாற்றங்களால் வாழ்வில் பலவிதமான அனுபவங்களையும் புதிய பாதைகளையும் காட்டும் ஆண்டாக அமைகிறது. பொதுவாக ஆண்டு தொடக்கத்திலிருந்தே நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். எனினும் 7.5 சனியின் ஆரம்பம் என்பதால் முதலீடுகளிலும் செலவுகளிலும் மிகுந்த கவனம் தேவை. வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் வேலைகள் மூலம் ஆதாயம் காண வாய்ப்புள்ளது. நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி கேதுவி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் கூடும். எதிர்பாராத தர லாபங்கள் வந்து சேரலாம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். குறிப்பாக துரிதமான செயல்கள் அல்லது விபத்துக்கள் மூலம் ஏற்படும் காயங்களை தவிர்க்க விழிப்புணர்வு தேவை. திருமண வாழ்வில் அந்யோன்யம் மேம்படும். அடுத்ததாக சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர வாய்ப்புள்ளது. ஆடம்பர செலவுகள் கூடும். அவற்றை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய உயரங்கள் சாத்தியம். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பொது பலன்கள் பார்க்கலாம். வாழ்க்கை துணையும் காதலும் குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் விழுவதால் திருமண பேச்சுக்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காதலில் உள்ளவர்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும். தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றியடையும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் முயற்சி தேவை. ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். உயர் கல்வி வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 1. அதிர்ஷ்ட நிறம் ரெட், yellow. உங்களுக்கான பரிகாரம் அனைவருக்குமாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. ஆதரவற்றோருக்கு அன்னதானம் வழங்குவது 7.5 சனியின் தாக்கத்தை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கும். முக்கிய முடிவெடுக்கும் நாட்கள் மாதத்தின் 9, 1, 18, 27 ஆகிய தேதிகள் மற்றும் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது சிறந்தது. எளிய பரிகாரங்கள் மற்றும் நல்லெண்ணங்களுடன் செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக அமையும்.